கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இந்த முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் 6ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகள் வழியாக ஆண்டவருடைய இறை அடியாருக்கு இந்த உலக மக்களினால் உண்டாகும் நெருக்கடி என்ன என்பதையும் ஆண்டவர் அந்த அடியாரோடு இருப்பதையும் நமக்கு அழகாக விவரிக்கின்றது. ஆண்டவருடைய அன்பு சீடர் ஸ்தேவான் அரும் அடையாளங்களையும் வல்ல செயல்களையும் செய்து இறை அரசை இந்த உலகிலே கட்டி வருகின்ற அந்த வேளையில அவருக்கு எதிராக ஒரு கூட்டம் எழும்பி அவர் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பேசுகிறார் என்று கூறி ஒரு பழியை அவர் மேல் போடுகிறார்கள். பழி போடுவதோடு மாத்திரமல்ல, அவர் வேறு சிலரையும் தூண்டிவிட்டு இந்த செய்தியை எல்லாரிடத்திலும் பரப்புங்கள் என்று கூறுகிறார்கள். பொய் சாட்சிகளையும் ஸ்தேவானுக்கு எதிராக நிறுத்துகிறார்கள். ஆனால் அந்த சங்கத்தார் ஸ்தேவானின் முகத்தை உற்று நோக்கிய பொழுது ஒரு உன்னத பிரகாசம் அவர் முகத்திலே இருப்பதை கண்டார்கள். அன்பானவர்களே, அன்றைய காலம் மாத்திரமல்ல, இன்றைய காலத்திலும் இதுதான். ஆண்டவருக்காய் உண்மையோடு அர்ப்பணத்தோடு பரிசுத்தத்தோடு தனது பணியை செய்கின்ற அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலை ஊழியர்கள், இவர்களுக்கு எதிராக இன்றும் இந்த மறைநூல் அறிஞர்கள், குருக்கள், இவர்கள்தான் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற மக்கள் இந்த அடியார்களுக்கு எதிராக பழிச்சொற்களை கூறுவதும் அதை மக்கள் மத்தியிலே பரப்புவதற்கு அதற்கான ஆட்களை உருவாக்கி அனுப்புவதும், பொய் சாட்சிகளை உருவாக்கி அந்த ஊழியர்களை எவ்வாறு இந்த ஊழியத்திலிருந்து தடுத்து விடலாம், நிறுத்தி விடலாம் என்று அந்த உலக பிரகாரமான ஞானத்தோடு செயல்படுகின்ற அநேக மக்கள் கிறிஸ்துவர்கள் என்ற பெயரிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். என்றாலும் ஆண்டவரால் அழைப்பு பெற்ற அன்பு பிள்ளைகள் தளர்ந்து போகாமல், சோர்ந்து போகாமல், விழுந்து போகாமல், நாம் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருந்து ஆண்டவருக்காய் கடைசி மூச்சு வரை உன்னத பணியிலே, இறையரசை கட்டும் பணியிலே நாம் ஓடும் பொழுது நமது ஆண்டவர் ஊழியர்களோடு இருந்து அவர்கள் முகத்திலே அவருடைய பிரசன்னம் காணும்படி செய்வார், அவர்களோடு இருந்து வழி நடத்துவார். இது ஏன் இவ்வாறு இந்த மக்கள் செய்கிறார்கள் என்றால் அதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 22 முதல் 29 வரை இறை வார்த்தைகளிலே ஆண்டவர் 5000 பேருக்கு உணவு அளித்ததை நேற்று கண்ட மக்கள் இன்றும் அதே இடத்துக்கு அவரை தேடி வருகிறார்கள். அங்கு காணாததினால் அவர்கள் திபேரிய கடற்கரை சென்று அவரை காண்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, உங்களுக்கு வயிறார உணவு தந்ததால் தானே என்னை தேடுகிறீர்கள். அழிந்து போகும் உணவுக்காக நீங்கள் உழைக்காதீர்கள், அழியாத நிலை வாழ்வுக்காக உழையுங்கள் என்கிறார். ஏன் இப்படி சொல்லுகிறார்? இரு வகையான மக்கள். அழிந்து போகும் இந்த உலகை சார்ந்த பேர், புகழ், அந்தஸ்து, அதிகாரத்திற்காக ஆண்டவரின் பெயரை பயன்படுத்துகின்ற மக்கள் ஒரு பக்கம், ஆண்டவருக்காய் எல்லாவற்றையும் இழந்து இயேசு மாத்திரம் போதும், அவரே ஒப்பற்ற செல்வம் என்று உறுதியான நிலைப்பாட்டிலே ஆண்டுடைய அரசை கட்டி எழுப்ப நிலைவாழ்வுக்காக உழைக்கின்ற மக்கள் ஒரு பக்கம். இந்த உலக பிரகாரமான மக்கள் எப்பொழுதும் நிலைவாழ்வுக்காக உழைக்கின்ற மக்களை எதிர்த்து நிற்பார்கள். அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்துவிடலாம் என்று சூழ்ச்சிகள் செய்வார்கள். அதுதான் முதல் வாசகத்திலே பொய் சாட்சிகளும் அவர்களுக்கு எதிராக அவமானத்தையும் பரப்புகிற பணியும் செய்வார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நிலை வாழ்வுக்காக நீங்கள் உழைத்தால் இறைமகன் இயேசு அந்த நிலை வாழ்வை உங்களுக்கு தருவார். காரணம், வானக தந்தை யாவே தெய்வம் அந்த அதிகாரத்தை இறைமகனுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்காய் அவரது அழைப்பிலே நிலைத்திருக்க அர்ப்பணத்தோடு ஓடுகின்ற ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்பா, நாங்கள் உடைக்கப்பட்ட நேரத்தில், விழுந்து போன நேரங்களிலும் எங்களை தூக்கி நிறுத்தி உமக்காய் ஓடச் செய்திருக்கிறீரே. இவ்வாறு பழிச்சொற்கள் கூறுபவர்களும் பொய் சாட்சிகளை எடுத்து மக்கள் மத்தியிலே பரப்புவர்களையும் மனமாற்றத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் காணாமல் போன ஆட்டை தேடிய தெய்வம், அப்பா பாவிகளை தேடி வந்த தெய்வம், இந்த பாவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களையும் எங்கள் குற்றங்களையும் மன்னித்து உமது அன்பின் பாதையிலே எங்களை வழிநடத்தும். கடைசி மூச்சு வரை, இந்த உடலிலே உயிர் இருப்பது வரை உமக்காய் ஓட உழைக்க எங்களுக்கு ஆசிரியத்தாரும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதியுடையவர்களாக்கும் என்று
ஆண்டோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. தந்தை, மகன், தூய ஆவியாக எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த அருமையான இறை வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அழிந்து போகும் இந்த உலக உணவுக்காக உழைக்காமல் நிலையான வாழ்வுக்காக நாங்கள் உழைக்க, அழியாத அந்த உணவுக்காக உழைக்க எங்களை ஆசீர்வதி. அப்பா, இந்த உலகிலே உமது அடியார்களுக்கு எதிராக எழும்புகின்ற அலகையின் சூழ்ச்சிகள், தந்திரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உமது பிள்ளைகளை, உமது அடியார்களை உமது அன்பின் செட்டெழுத்துல பொதிந்து பாதுகாத்து உன்னதத்திலே நிலை வாழ்வுக்கு தடலாக தகுதி உடைய பிள்ளைகளாக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அன்னை மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தந்தையாம் கடவுளின் வார்த்தை நிச்சயம், அவரது இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகள் நிச்சயம், நிலைவாழ்வு நிச்சயம். எனவே இந்த நிச்சயத்திற்காக, நிலைவாழ்வுக்காக ஓடுவோம். இந்த உலகை பின்னுக்கு தள்ளி சிலுவையை முன்னிறுத்தி ஓடுவோம். அன்னை மரியாள் நம்மோடு இருக்கிறாள். இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.